सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम्। हे स्वामीनाथ करुणाकर दीनबन्धो श्री पार्वतीशमुत पंकज पद्म बन्धो श्री शादिदेव गण पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। देवादिदेव सुतदेव गणाधिनाथ देवेन्द्र वन्द्य मृदुपङ्कज मञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीत कीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। ஓம் ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி. நாம் இதுவரை 7 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இன்று இன்னும் என்ன முடியுமோ அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். நேற்று நடந்த வகுப்பிலே நாம் பார்த்த பாடலை தொடர்ச்சியாக அடுத்த பாடலுக்கு செல்வோம். கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்ற பாட்டை நம்ம பார்த்தோம். கெட்டு போகின்ற மனமே, நான் சொல்கிற நல்வழியை பிடிச்சிக்க, கதி கேள், நல்ல வழி உனக்கு சொல்லுகிறேன், கேட்டு தெரிந்து கொள். உனது நெடுவேதனை அனந்த கோடி ஜன்மங்களாக நீட்டிய பாவங்கள் எல்லாம் மூட்டை மூட்டை மூட்டையாக குவிஞ்சிருக்கு. அதெல்லாம் அனந்த கோடி சரீரங்கள் அனுபவிச்சாதான் முடியும். எத்தனை சரீரம் எடுப்படா? நீ பாவ மூட்டையை நீ கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு தரேன் பார். லிஸ்ட்டில் 1 கோடின்னு இருக்குது டோட்டல் நம்பர். அது பத்தாது, பிரிண்டிங்க்கு அவ்வளோதான் இங்க் இருக்குது, இன்னும் இருக்குது. அதில் எத்தனை உடம்புன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு ஒரு 100 பிறவி, நரியா ஒரு 200 பிறவி, கரப்பாம்பூச்சி, பூரான், பல்லி, முதலை, பாம்பு, இந்த மாதிரி எத்தனை உடம்பு எடுக்க வேண்டியிருக்குது. கணக்கில் இருக்குது உங்கள் கணக்கில். இது நெடு வேதனை. பரமபதத்தில் விளையாடும் போது அப்படியே ஏறுற மாதிரி தெரியும் ஏணியில். அப்புறம் ஒரு ஆள் பிடிச்சி புறப்புற இடத்த கொண்டாந்து போட்டுருவார். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கு. பரமபதம்ன்ற 10வது கட்டங்களை போகணும். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு தாயம் போட்டு போகணும். அது பரமபதம், விஷ்ணு பதம், மோட்சம். அது அடைகிறது ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். அதுக்குள்ளே பலமுறை எல்லாரும் மேலே வந்துடுவாங்க. உன் ஆட்டக்காரன்லாம் உன்னையும் தாண்டி கூட போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்க. நல்ல கதி சொல்கிறேன் கேள். நெடுவேதனை தூள்படவே, இந்த அனந்த கோடி பிறவியில் நான் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு 100 பள்ளியாக தானே பிறக்கணும், இன்னும் 2000 கரப்பாம்பூச்சியா கொடுங்க சாமி அப்படின்னு நினச்சிக்காத. இதெல்லாம் சரீரம் எடுத்து கழிக்கிற மாதிரிலாம் கணக்கு இல்லைப்பா. இது அனந்த கோடி. அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து நீ அதெல்லாம் கணக்கெல்லாம் தீர்த்த பிறகு மோட்சம்னு நினைக்காத. இந்த நிமிஷமே உனக்கு மோட்சம் உண்டு. அப்படியே சொல்கிறீங்களா? நான் செய்த பாவங்கள்லாம் ஒரே வினாடியில் அத்தனையும் காணா போயிடும், புண்ணியமும் காணா போயிடும். அப்போ இனிமேல் எனக்கு என்ன பிறக்க மாட்டேன்னா, பிறக்கலாம் நான் என்ன ஆவேன் அப்படின்னு. என்ன ஆவியா? கடவுளாயிடுவேன். இப்போ கடவுளாயிடுவேன் நான். எப்பவுமே கடவுள் தான். தெரிஞ்சுக்காதனால நீ மனிதனாகவும் மிருகங்களாகவும் தேவர்களாகவும் பிறந்து பிறந்து இறைக்கிறாய். அதனால் இந்த நெடு வேதனை தூள்படவே சுடு, ஞானத்தினால் சுடு. அப்புறம் வினைகளை விடு விடுங்கிறார். வினைகள்னால் என்ன வினைகள்? கர்மம் செய்கின்ற தொழில், அறிகின்ற தொழில், போகம் செய்கின்ற தொழில். இது 3 வினைகளையும் மற்றவங்க எப்படியெல்லாம் விளக்குவாங்க. நமக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்குது. கணக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அடிக்கடி டெஸ்ட் பண்ணலாம். சும்மா இருக்கிறோமா அப்படின்னு. ஏதாவது அறிய துடிக்கிறோம்னா நம்ம சும்மா இல்லை.
ஏதாவது செய்ய துடிக்கிறோமா? சும்மா இல்லை. ஏதாவது அனுபவத்துணைக்கு திரிக்கிறோமா? சும்மா இல்லை. சும்மா இருக்கிறது தான் வினைகளை விடுதல். விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே இனிமேலாவது விட்டு தொலை. நீ அறிந்ததாலும் செய்ததாலும் அனுபவித்ததாலும் தான் பாவ புண்ணியங்கள் உண்டாகுது. பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறது இதெல்லாம் செய்கிற, ஆனால் அதை செய்கிறதுனாலே மறுபடியும் பாவ புண்ணியத்தை உண்டு பண்ணிக்கிற. இப்படி இந்த சுழற்சியிலேருந்து வருவதற்கு வழி சொல்கிறேன் கேள், கதி கேள். 2 மெத்தடு தான் இருக்கு. ஒன்று துறவு, வைராக்கியம், பரம வைராக்கியம். நாளைக்குன்னு எதுவும் வச்சு இல்லாத நிலையில் வாழ்வது. அனந்த கோடி செல்வங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் கூட நாளைக்கு அது பயன்படாது. எனக்கு அது இல்லாமலும் நான் இருப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு தைரியம் வரணும். நிறைய பேர் எப்படியோ பென்ஷன் இருக்குது, நம்ம பிழைச்சிக்கலாம், நல்லா சன்னியாசமாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சக்கூடாது. பென்ஷனை நம்பியெல்லாம் பசஞ்சான்னு அதுக்கூடாது. பிச்சை எடுத்து வாழ்கின்ற நிலைக்கு இருக்கணும். அதனால தான் எச்சரிக்கிறேன் நம்முடைய மாணவர்களுக்கு. நாளைக்கே வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எங்கேயாவது தெருவில் இருந்து வாழ முடியுமா உங்களால்? எப்படி வாழணும்? வீட்டில் இருக்கிறது ஆனந்தமாக வாழணும் முடியுமா? கற்பனையாவது பண்ணி பாரு. நான் கேட்டேன் ஒரு கோயில் இருக்கும்போது, சாமி இந்த கோயிலில் மத்தியானம் சாப்பாடு போட்டுருவாங்க, மடப்பள்ளியில் எங்கேயாவது ஓரமாக தூங்கிடுவேன், ஏதாவது வேலைகளை செய்து அங்கேயே பிழைச்சிக்கலாம், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஆனந்தத்துக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கரவாதி இடுவாய்னா ட்ராப் எவ்ரி திங், எல்லாத்தையும் கொடுத்துரு, தியாகமாக இரு. கர்ம பல தியாகம், அதை தான் சொல்கிறார். கரவாதி இடுவாய்னா கர்ம பல தியாகம். கர்மத்தை தியாகம் பண்ண வேண்டாம், கர்மத்தினுடைய பலனை தியாகம் பண்ணிடு. கர்மத்தையும் தியாகம் பண்ணலாம், அதனால தானே வினை செய்யாமல் விடுவேங்கிற. அப்போ இந்த 3 வினையை நான் எப்படி விடுவேன்? அறியாமல் இருக்க முடியாது, உணராமல் இருக்க முடியாது, செய்யாமல் இருக்க முடியாதுன்னா இதெல்லாம் செய். இறைவனுக்காக செய், இறைவனை அறிந்து கொள். அது சொல்கிறார், இறைதாள் நினைவாய். வேற உன்னால் முடியல, என்னால் சும்மா இருக்க முடியலன்னா ஏதாவது செய்யணும்னா உனக்கு செய்வதற்கு ஒன்று இருக்கிறது, வடிவேல் இறைதாள் நினைவாய் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் பாருங்க. 8வது பாடல். அமரும் பதி கேள் அகம் ஆமெனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா, குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே. இதே சந்தம் தான் எல்லாத்தையும் பாட்டு எழுதியிருக்கார். தன தான தனா தன நான தனநாதன நாதன நான. யார் வேணாலும் இந்த சந்தத்தில் அவரே சந்தம் எழுதி தான் பாட்டு எழுதியிருக்கிறார். ரொம்ப சுலபமான அருமையான சந்தகவி. அதுன்னு சொல்கிறார் முருகர் 4 கவி தியாக அப்படின்னு அவர் கூப்பிடுறார். முருகனுக்கு 4 கவி தியாகன்னு பேர். 4 கவி பாடக்கூடியவங்க தியாகமாக எது வேணால் கேட்டவனுக்கு கொடுத்துருவானா, பாடியே பொழைச்சிக்கலாம் முருகன்கிட்ட. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் அப்படிங்கிறது. கொச்சை மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல. நரி குரத்திங்களாம் எப்படி பாடுறாங்க கொச்சை மொழியில், அதில் பாடினா கூட அவருக்கு நல்லா இருக்கும். அது வள்ளி குடும்பம் தானே, நல்லா இருக்கு. வள்ளி குடும்பம் தானே குரத்திகள்லாம். இங்கே என்ன சொல்கிறாரு அருணகிரிநாதர்? அமரும் பதி கேள் அகம் என்னும், ஆம்ங்கிறது அசை, இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வார்த்தைகள் என்னன்னு சொல்கிறேன். பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, இதான் நம்ம இன்றைக்கி பேச்சுக்கின்றது சென்டென்ஸ். இது தான் விதி வாக்கியம், மகா வாக்கியம். இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் ஏதாவது ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அலங்கார சொல் தான். குமரன், கிரிராஜ குமாரி, ராசன் போடுவாங்க, ராஜன் படிக்கணும், கிரிராஜ குமாரி மகன், சமரம் பெரு தானவ நாயகனே. இது நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். குமரன் அப்படின்னா என்றும் இளமை. அவையே
பெரியது எது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஔவையார் முருகன் கேட்குறார். ஔவையார் பாடுறாங்க, பெரியது கேட்கின்படி வேது வேலோய் பெரிது பெரிது மானிடராய் பெரிதல் அரிது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்றும் அழகுடையது எது? புனைப்பாடும் பாடல் என்றும் புதியது, எப்போதுமே புதுசு. நவ எப்பொழுதுமே புதுசாக எது இருக்கும்? இளமை தானே, முழுமையான பழசாயிச்சே. அப்போ என்றும் புதியது எதுன்னு கேட்டோம்னா நவ. புறா இவ நவ. புறானா பழசு, பழதாக இருந்தாலும் புறா இவ நவ, புதுசு. இது 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி செய்தி சார். பளபளன்னு இருக்குதுங்களே. ஆமாம் சார், இன்னும் 2 கோடி வருஷங்க இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அது பேர் புறா நவம், அது பேர் புராணம். முருகன் என்றும் குமரன், வயசே ஆகாது. ஏன்னா குழந்தையா பிறந்தான், அப்படியே வளர்ந்தான், குமரன் ஆயிட்டான், அவ்வளோதான். அதனால் அவனுக்கு குமரன். ஏன் குமரன்னா, நமக்கு தான் பாவ விகாரம்னு சொல்லக்கூடிய ஷட் விகாரங்களாக இருக்குது. இருத்தல், பிறத்தல், வளருதல், மாறுதல், தேய்தல், மடித்தல் அப்படின்னு 6 விகாரங்களை நம்ம உடம்பு எடுக்கும். நம்ம உடம்பு மட்டும் இல்லை, மரம், செடி, கொடிகள், பாக்டீரியா, அமீபா எல்லாமே இருக்கும், பிறக்கும், வளரும், இனவிருத்தி செய்து மாறுபடும், அப்புறம் தளர்ந்து போகும், ஒரு நாள் மடியும். இந்த 6 விகாரங்களும் உடையது. ஆனால் அவருக்கு நம்மளை மாதிரி சரீரமா என்ன? தெய்வீக சரீரம் இல்லையா உனது? அது என்றைக்கும் மாறாது. மாறாததுனால அது இளமையுடையது. அது பேர் குமரன். அதனால் முருகனுக்கு குமரன்னு பேர். அதனால் கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரனை சார்ந்ததுக்கெல்லாம் கௌமாரம். குமரனுடைய மடாலயத்தை கௌமார மடாலயம். அவளை பொம்பளையாக பார்த்தோம்னாக்கா, ஏன்னா ஆண் பெண் எல்லாமே அவர் தானே. அதனால் அவளை வந்து குமாரி அப்படின்னு சொல்கிறோம். அவளை கௌமாரி, மாரியம்மா, கௌமாரி அம்மா. கௌமாரின்னா என்றும் இளமையாக இருக்கும். கன்னியாகுமரி. அந்த குமரன் யாரு? கிரிராஜகுமாரி மகன், பார்வதியினுடைய மகள். பர்வதம் என்றால் மலை. பர்வதகுமாரி. அவங்க அப்பாவும் மலையன் தான், மலையத்வஜன். அவனுக்கு பிறந்தவள், அவளுடைய மகள். அதனால் பர்வதகுமாரி. அவளுக்கு பிறந்தவன் என்னால் இவன் வந்து கிரிராஜகுமாரன் அப்படின்னு அவருக்கு பேர். பார்வதிக்கு அப்படி ஒரு பேர், பர்வதம். ஏன்னா அவங்க அப்பா இமயமலை. அப்படிப்பட்ட முருகனுக்கு ஒரு அடைமொழியெல்லாம் கொடுத்துட்டார். தானவ நாசகனே, சமரம் பெரு. சமர்னாக போர்க்களம். எந்நேரம் போராடிக்கிட்டே இருக்கிறானே, துன்பம் தருகின்றானே. இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் எப்பவும் துன்பம் தரக்கூடியவர்களை அசுரர்கள்ங்கிறோம். அவர்களுக்கு தானவர்கள்னு பேர். தனு என்பவர்களுக்கு பிறந்தவங்க. அவங்களுக்கு அம்மா வந்து தனு, அவளுக்கு பிறந்த திதி அதிதின்லாம் சொல்கிறாங்க. தனுங்கிறவளும் அப்படி தான். தனுங்கிற அசுர குலத்து பெண்ணுக்கு பிறந்தவர்கள் எல்லாருமே தானவர்கள் என்று சொல்வார்கள், அசுரர்கள். இந்த அசுரர்கள் என்னன்னா, சுரர் அப்படின்னா புலன்களை அடக்கியவர்கள், அசுரர்னா புலன்களை அடக்க முடியாதவர்கள். நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா சுரர், தேவர்கள். விரதம் முடிஞ்சு மறுநாள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அசுரர். ஏன்னா வெட்டுவாங்க. அப்போ இஷ்டம் போல் சாப்பிட்றது, புலன்களை அடக்க முடியறது இல்லை. ஏதோ ஒரு நாள் காப்பாற்றலாம், அதுக்காக தினமுமா விரதம் என்ன இப்படி செய்துட்டீங்க அப்படின்னு. நம்மளால் அப்படி இருக்க முடியறதில்லை. அப்போ ஒரு போராட்டம். அந்த விரதம் இருக்க அன்றைக்கே ஏகப்பட்ட போராட்டம். இருந்தாலும் முருகா முருகா, உனக்கு சஷ்டி விரதம் இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சமைக்கிறவங்க கூட சமையல் பண்ணும்போது எச்சில் வந்துடக்கூடாது. அந்த நெய் வாசனையினாலையும் கொதிக்கும் போது அந்த அதனால் வாயை துணியை கட்டிக்குவாங்க. கருப்பராயனுக்கு பூஜை பண்ணுறவங்க எல்லாரும் பண்ணி வாயை துணி கட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எச்சில் கொட்டிடும். பிராமணர்கள் பொங்கல் செய்யும் போது அவங்க கட்டிக்கிறது இல்லை. இவனுங்க தான் கருப்பராயனுக்கெல்லாம் பலி கொடுக்கும்போது இவனுக்கு முதல்ல அதில் வந்துடும். அதனால் வாயை முடிக்குவான். இல்லை, இது உள்ளுக்குள்ளே நமக்குள்ள சுரரும் அசுரரும் இருக்கிறாங்க. புலநடக்கம்னு ஒன்று இருக்குது, புலன் தலைவிரித்து ஆடுதுன்னு ஒன்று இருக்குது. இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால மண்டையில் தேவராசுர போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. அதை வந்து உருவகமாக வானுலகத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறதா சொல்லுவாங்க. அப்போ
அப்போ சூரனை அவர் இப்படி கொள்றாரு, நீ அவனை நாசம் செய்த தானவ நாசகனே அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டார். இதெல்லாம் நமக்கு ஒரு ஊர்கா மாதிரி தான். நமக்கு விஷயம் எங்கே இருக்குது? விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, இதுதான் நமக்கு முக்கியம். அது என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். விமரம் அப்படிங்கிறது பிரமம் அப்படின்னு அர்த்தம். பிரமம் அப்படின்னா பிரமை, இல்யூஷன். அதஸ்மின் தத் புத்தி, அத்தியாசம் அப்படின்னு பேர். இது பிரமை அப்படிங்கிறோம். அது தமிழில் வந்து விமரம். எப்படி வந்து மருத நாட்டை மதுரை அப்படின்னு பேர் வச்சிட்டோம். கதவை கவுத அப்படின்பாங்க, கதவுக்கு கவுது அப்படின்வாங்க, லாரிக்கு ராலிம்பாங்க. எல்லாம் ஒன்று தான். தமிழுக்கு அமிழ்துன்னு பேர். தமிழ் 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 தமிழ்னு சொல்லிட்டு இருந்தால் அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு வரும். தப்பு ஒன்றும் கிடையாது. விமரங்கிறது தமிழில் அவர் சொல்கிறார். ஒரு அந்த ஊர் ஜனங்கள்லாம் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்களோ. அருணகிரி வாழ்ந்த திருவண்ணாமலை பகுதியில் அவன் பிரம்ம பிடிச்சிருக்கிறான்றதை பிரம்மரம் பிடிச்சிருக்கிறான், விவரம் பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரமைங்கிறது உள்ளதை உள்ளபடி பார்க்காம வேறு ஒன்றாக பார்த்தல். அது நமக்கு அடிக்கடி நடக்குது. கயிறை பாம்பா பார்த்துறோம், சிப்பியை வெள்ளி காசாக பார்த்துடலாம், இருட்டில் தூணை வந்து திருட நிற்கிறான்னு நம்ம பார்த்துடலாம். ஏதோ ஒன்று இருக்க வச்சு தான் நம்ம ஒன்று பார்க்குறோம். இருப்பது ஒன்று, பார்ப்பது ஒன்று. இருப்பதை கரெக்டாக பார்த்துட்டோம்னா அது பிரமா, அது பேர் பிரமா. இருக்கிறது ஒன்று, நீங்கள் பார்க்குறது ஒன்றுன்னா அது பிரமா. இது வந்து பிமரம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இந்த பிமரம் கெடுவதற்கு நல்ல மெய்ப்பொருள் பேசியவா அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போது மெய்ப்பொருளை பற்றி தான் இவருக்கு பிரம்மம் இருந்திருக்குது. இந்த பாட்டிலேருந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மெய்ப்பொருளை பற்றி நமக்கு ஒரு பிரமை இருக்கிறது, அதை நீ கெடுத்து எனக்கு மெய்ப்பொருள் சொல்லிட்ட அப்படின்னு. அதுதான் நம்முடைய இன்னைக்கு டாக். பிரமைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். பிரமை நமக்கு சில சமயத்தில் ஏற்படும். தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போதே ஒரு கால் வந்து தரையில் படாமல் இருக்கிற மாதிரி இப்படி ஆடுற மாதிரி இருக்கும். நல்லா 4 கால் நல்லா தானே இருக்குது. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு காலுக்கு சின்னதாகவும் ஒரு கால் உயரமாக இருந்து சிலபடி ஆடமில்லை. போட்டில் போகிற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு நைட்டெல்லாம் ட்ரெயினில் போயிட்டு வந்து மறுநாள் எப்படி படுத்துட்டு சாயங்காலம் படுத்தோம்னா அப்போவும் உடம்பு அப்படியே ஆடிட்டு இருக்கும். அது ஹேங் ஓவர்ங்கிறோம். அது அந்த உணர்வு அப்படியே தொடருது. குழந்தைங்க அப்படியே வேகமாக சுத்தம், அப்படிலாம் சுத்தாத, தலை சுத்தம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கேட்கறது இல்லை. அது சுற்றும் போது உலகம் அப்படியே அசையாமல் இருக்கிற மாதிரியும் இது சுற்றுற மாதிரி அது நினச்சிட்டு இருக்கு. உலகம் அசையாமல் இருக்கிற மாதிரி. அப்புறம் உட்காந்துற பிறகு இவங்க உட்கார்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் உலகம் சுற்றிட்டு இருக்கு. அப்போ சுத்தாதது சுற்றுற மாதிரியும் சுற்றுறது சுத்தாதது மாதிரியும் தெரியறதுங்கிறது பிரமை. பிரமை இருக்குது எல்லாருக்கும். ஒரு பிரமையில் நம்ம பயந்து போயிடுறோம். சில பிரமைகள் நமக்கு சந்தோஷமும் கொடுத்துரும். ஏதோ நினச்சிட்டு போயிருப்போம். இந்த இந்த சிப்பி வெள்ளின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு பிரமை தான், ஆனால் ஒரு சந்தோஷம் கொடுக்குது பாருங்க. ஓடி போய் எடுத்த பிறகுது. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகு மெய்ப்பொருள் பேசியவா, இது சிப்பிடா அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு தூக்கி போட்டு அப்புறம் கயிறை பாம்பு நினச்சி கத்துறாங்க. அப்புறம் அப்பா வந்து மெய்ப்பொருள் பேசியவா என்ன சொல்கிறார்? அது கயிறுடாங்கிறார். மெய்ப்பொருள் சொல்லிட்டாரு. அப்படியாப்பா அப்படின்னு பயம் போய் ஆனந்தமாக இருக்கிறான். இது பேர் மெய்ப்பொருள் பேசியவா. இருக்கிற பொருளை கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னா பிரமை நீங்கிடுது. இப்போ இந்த இடத்துல பேசுறதுக்கு என்ன கந்தர் அனுபூதியில் என்ன, நம்ம என்ன பிரமையில் இருக்கோம், என்ன அவருக்கு சொன்னார்? அவர் சொன்னது, அம்மான் மகளை திருடிய திருடன் வெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொன்னதுமே அம்மா அனுபூதி பெற்றனவே அப்படின்னு பாடியிருக்கார். அது இன்னும் அடுத்து நம்ம பார்க்கணும். அதுவும் கந்தர் அனுபூதி தான் வருது. அவருடைய மெய்ப்பொருள் என்ன சொன்னார்? சும்மா இரு
சொல்லற. சும்மா இருத்தல்னா சும்மா இரு, சும்மா வந்துடுமா? சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்காது. அவன் சும்மா சொன்னான். இப்படியெல்லாம் நம்ம சும்மாவுக்கு எத்தனை வார்த்தைகளும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் சும்மாவுக்கு என்ன தான் அர்த்தம்? அது தமிழா? முதல்ல டிக்ஷனரியில் ஏதாவது சும்மா ஏதாவது மீனிங் கொடுத்துருக்குறாங்களா? ஸ்வயமா இருத்தல், சும்மா இருத்தல். ஸ்வயம்னா நீயா இருக்கணும். ஸ்வயமா இருக்கிறவன் சுவாமி. இன்னொருத்தரால் கட்டுப்படுத்தாதவன் சுவாமி. யாரெல்லாம் மற்றவங்களுக்கு ஏவலுக்கும் கூவலுக்கும் ஆட்படுறாங்களோ அவன் சுவாமி இல்லை, அவன் சுவாமி. அவங்கள யார் வேணால் நம்மளுக்கு நினச்சி பாருங்கள். நம்மளை யாராவது தூண்டுறதுக்கு இருக்காங்க, அவங்க தூண்டாதான் செய்கிறோமா? அல்லது நம்மளை ஏவி செய்ய விடுறாங்களா? நம்ம ஒரு வேலைக்காரனாக தான் நம்மளை ஏவி செய்ய விடுவாங்க. வீட்டுக்காரனாக இருந்தால் தூண்டி விட்டுவாங்க. நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆம்பளையா, மீசெல்லாம் இருக்குதா, உங்களுக்கு தேவையா அப்படின்னு தூண்டி விடுவாங்க. இதோ போகிறேன் இப்போவே, ஒரே சீவு. தூண்டுதலுக்கும் ஏவுதலுக்கும் இல்லாதவன் சுவாமி. அவன் செயலுக்கு அவனே காரணம். அவன் செய்யாமல் இருப்பது அவன்தான் காரணம். அவனை யாரும் தூண்டவும் முடியாது, அவனுக்கு யாரும் ஏவலும் முடியாது. அவன் சுவாமி. இங்கே சும்மா இருத்தல்னா சுயமாக இருத்தல், சார்பில்லாமல் இருத்தல். எதையாவது சார்ந்து சார்ந்து வாழறோம். சுயமாக இருக்கிறவனுக்கு யாரையும் சார வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த மண்ணையும் பானையும் நிற்கிறீங்க, இதில் நீங்கள் யார் சுவாமின்னு? பானை நான் தான் அப்படின்னா எப்படி? நீ சுயமாக இருக்கிறியா? ஆமாம், சரி, மண்ணை எடுத்துகிட்டு நீ சுயமாக இருன்னு. மண்ணை எடுத்தால் நான் இருக்க மாட்டேன் சார். இப்போ மண்ணை கேட்குறேன், நீ யார் அப்படின்னா நான் சுவாமி. எப்படி இருக்கேன்? நான் பானை இல்லாவிட்டால் நான் இருப்பேன். நான் பானையாக இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லையே. அப்போ கூஜா இருந்தால் பாரு, நீங்கள் கூஜா பண்ணீங்க, பானை பண்ணீங்க, தட்டு பண்ணி எது ஒன்றா பண்ணுங்க. நான் அதெல்லாம் சார்ந்தில்லை. என்னை தட்டா பண்ணால் மட்டும்தான் எனக்கு பெருமை. நான் பானையாக இருந்தால் எனக்கு சிறுமை. இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் என்று மழியாத மண் அப்படின்னு அது புரிஞ்சிடுச்சுன்னா அது சுவாமி. இந்த பானையெல்லாம் அதை சார்ந்துருக்குது. இந்த பானை தண்ணி பிடிக்குதுன்னு வைங்களேன், அது எதுக்கு தண்ணி பிடிக்குது அப்படின்னா தாகமாக இருக்குதுன்னு பிடிக்குதா? அது இல்லை. தன் பொருட்டா பிரிதின் பொருட்டான்னு ஒரு கேள்வி வருது. அது தன் பொருட்டு தண்ணி பிடிக்குதா, இல்லை நம்ம யாரோ ஒரு பாட்டி எதை எடுத்துகிட்டு போகிறாங்களா அவங்க? பிரிதின் பொருட்டு தான். அப்போ பிரிதின் பொருட்டு எது செய்வதோ அது எப்படி சுவாமியாக இருக்க முடியும்? அது எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்போ சும்மா இருத்தல்ங்கிறது தானே ஆதல், தானே இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சுக்குங்க. இப்போ பிரமைக்கு போவோம். இந்த பிரமைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பிரமை நம்மக்கிட்டே இருக்குது, அதை முருகன் எங்கே கெடுக்கிறாரு? உண்மையிலேயே முருகன் சொல்கிறாரு, நீ நானும் வேறல்ல, நீயும் நானும் ஒன்றே ஆனோம், தேனில் பாலும் பாலில் தேனும் கலந்தார் போல் தெவிட்டா இன்பம் பெற்றேன் அப்பா அப்படின்னு ஒரு பாட்டு. முருகன் நீயும் நானும் ஒன்றே ஆனோம், நான் தேன் நீ பால், ரெண்டு பேரும் அக்குமுலேட்டிவ் ப்ளஷர். பாலும் இன்பம் தருது, தேனும் இன்பம் தருது, ரெண்டும் சேர்ந்ததுன்னா தெவிட்டா இன்பம் பெற்றேன் அப்படிங்கிறார். அது தெவிட்டுவதில்லை. அப்படி ஒரு உண்மை இருக்குது. மெய்ப்பொருள் என்னென்றால் தத்துவமசி, இதுதான் மெய்ப்பொருள். இது பேர் மகா வாக்கியம். அதை தான் சொல்கிறார். மகா வாக்கியத்தை எனக்கு சொன்னப்பா. சும்மா இருங்கிறது தான் மகா வாக்கியம். உபனிஷத்தில் எத்தனையோ மகா வாக்கியம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், பிரஜானம் பிரம்ம, தத் ஏதத் பிரம்ம. சங்கரர் நிறைய சொல்லியிருக்கிறார். ஜீவோகம் வை பிரம்மையவ பிரம்மைவ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சங்கரர். இதெல்லாம் மகா வாக்கியங்கள். முருகர் சொன்ன மகா வாக்கியம் சும்மா இரு, சுயமாக இரு. இதில் என்ன மகா வாக்கியம் இருக்குது? ஒரு வாக்கியத்துக்கு
அர்த்தங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னா அதை எடுத்துக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? நேரடி அர்த்தத்தை எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அது ரூಢி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கிய அர்த்தம், வாட்சியார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். உள்ளர்த்தம் வச்சு பேசுவாங்க. அது லக்ஷண அர்த்தம், அது லக்ஷணைன்னு பேர். கதவு அப்படின்னு சொல்கிறாரு நீங்க, அந்த துவனியே சொல்லுது போகும்போது கதவை சாத்திட்டு போ. இப்போ வெறும் சப்தத்திலேயே ஒரு வாக்கியம் அடங்கி இருக்குது. எவ்வளோ விஷயம் அது உள்ளே இருக்குது. ஒரு வாக்கியத்தின் உள்ளர்த்தத்தை நம்ம பார்க்கணும். அந்த மகா வாக்கியம் இப்போ சும்மா இருங்கிறத உள்ளர்த்தம் நம்ம பார்க்கணும். சொல்லற அப்படின்னு அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார். சும்மா இருத்தல்னா சொல் இல்லாமல் இருத்தல். சொல் என்பதை நாம ரூபம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படி இருந்தோம்னா அதுதான் மெய்ப்பொருள் பேசியார். என் முருகன் நிறைய இடத்துல மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் பேசியவான்னு சொல்கிறாரு. என்ன தான் சொல்லி கொடுத்தாரு முருகர், அதையும் சொல்லையா அருணகிரிநாதான்னா அது சொல்கிறார். ஒன்றும் சொல்லலை, சும்மா இரு சொல்லறேங்கிறார். இது தாங்க இந்த அனுபூதியிலேயே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை வேதாந்த சித்தாந்த ரகசியம். சுயமாக இருத்தல், எதையும் சார்பின்றி இருத்தல். பொதுவாக நம்மள எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காலத்தை சார்ந்து இருக்கிறோம். இரவு பகல், சாகின்ற நாள், அதை சார்ந்து இருக்கிறோம். நாளைக்கு இருப்போம் அப்படின்ற ஒரு சார்பில் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கல வாங்கலாம் நடத்துகிறோம். ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் கேட்குறாரு, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுன்னா, சார் அதுக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறார். டாக்டரை செக் பண்ணி இவர் வந்து பிழைப்பார், இவர் வாங்கி இன்சூரன்ஸ் பண்ண 2ஆம் நாள் போயிட்டாருன்னா என்ன ஆகுது? இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க இன்சூரன்ஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ நாம் எல்லாருமே காலத்தை சார்ந்து இருக்கிறோம். ஒருத்தர் பல்ல கடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டுருக்காரு. எப்படா இந்த 52 வயசு ஆகும், 58 இந்த ரிட்டையர்மெண்ட் வந்ததுன்னா ஒரு முழுக்கு போட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படி. அப்புறம் வெளிநாட்டிலலாம் ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்டு காசு கொடுக்குது. நம்மலாம் கொடுக்குறாங்களே, இளவயது பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்க முதியோர்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்போ கிடைக்கும்னு அதுக்கான பல்ல கடிச்சு காத்துட்ருக்காங்க. இல்லை ஒன்றும் போக மாட்டேங்குத வயசு. இப்போ நாம் காலத்தை சார்ந்துருக்கிறோம். காலம் சாராமல் இருக்க முடியுதா? இந்த ஒத்தனை பேர் எல்லாருமே காலத்தை சார்ந்துருக்கிறோம். அப்புறம் இடத்தை சார்ந்துருக்கிறோம். பெங்களூரா, கோயம்புத்தூரா, வீடா, வெளியவா, ஆஃபீஸா, மேல் மாடியிலையா, கீழையா, அண்டர் கிரவுண்ட்லையா, காட்டுலையா, நதிக்கரை ஓரமா, எது இன்பம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தோம்னா இடம் தேடிக்கிட்டே இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே கூட ஏன் இடம் இது யாரும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் பெட்டில் நீ ஏன் படுத்த, ஏன் சேரில் நீ ஏன் உட்கார்ந்தாரு. இப்போ இடத்தை சார்ந்து நமக்கு சந்தோஷம் அமையுது, காலத்தை சார்ந்த சந்தோஷம் அமையுது. காலை வரைக்கும் நல்லா இருந்தா சார், ஈவினிங் வந்து மூட் ஆகிட்டான், என்னவோ தெரியல, டெய்லி ஈவினிங் ஆகிடுச்சுன்னா அவன் மூட் ஆகிடுறான் அப்படிங்கிறான். அப்போது எல்லா மனிதர்களுமே சார்ந்து தானே இருக்கிறான். சுயமாக இருக்க முடியுதா? காலத்தை சார்ந்தும் இடத்தை சார்ந்து இருக்கிறோம். அப்புறம் பொருளை சார்ந்து இருக்கிறோம். பொருள், அந்த பொருளுங்கிறது பணம், அதிகாரம், மனைவி மக்கள், வீடு வாசல், அவங்கள சார்ந்து இருக்கிறோம். இந்த சுகத்துக்கு பொருள்னாக்கா இந்த பொருளை மனைவியும் போட்டுடணும், அவங்க சுகம் தராங்க. அந்த பொருள் சுகம் தரல வேறு துகள் இப்போ தேடுவாங்க. எல்லாரும் சுகம் தர பொருள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சுகம் தரும் பொருள் தேடுறது, சுகம் தரும் இடத்தை தேடுறது, சுகம் தரும் காலத்தை சேர்ந்தது, இந்த 3ஐயும் தேடிக்கிட்டே இருக்கிறது தான் சார்புடைய நிலை. இதை சார்ந்து தான் வாழ வேண்டியதாக. நம்ம சார்முற்ற தனிபுதலாக இருக்கணும், ஐசோலேட்டடாக இருக்கணும். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு சார்ந்து இருந்தால் தானே. நீங்கள் யாரெல்லாம் சார்ந்துருக்கீங்களோ அவங்கள வந்து ஏவுவாங்க, கட்டளையிடுவாங்க. நீங்கள் ஒருத்தர் சார்ந்துருந்தீங்கன்னா என்ன சும்மா இருக்கிற, மணி 6 ஆச்சு அப்படிம்பாங்க, எழுந்து ஓடிடுவோம் வேலைக்கு. ஏன்? அவங்க தானே சோறு போடுறாங்க, அவங்க தானே படுக்கை எடுத்து தராங்க. இப்போ யாரெல்லாம் நம்ம சார்ந்துருக்கிறோமோ அவங்கள நம்ம ஏவுவாங்க, கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பாங்க.
தூண்டுவாங்க. தூண்டுதலுக்கும் ஏவுதலுக்கும் நாம் சிக்கியிருக்கிறோன்னா நம்ம அவங்களோட சம்பந்தம் வச்சுருக்கோம். இது பேர் பற்றுன்னு பேர். பற்று. கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற விட்டோம்னா நமக்கு சுதந்திரம் அதிகமாகிட்டே இருக்குது. பூரண சுதந்திரம் எப்போ கிடைக்கும்? அதான் சும்மா இருத்தல், சுயமாக இருத்தல். சுயமாக. இங்கே ஸ்வயம்னா என்னென்னா தன்மைன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் ஸ்வயம், தமிழில் தன்மை. தன்னிலையில் இருத்தல். உன் தன்னிலை என்ன அப்படின்னு கேட்கணும். அப்போ நம்முடைய நிலை என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, என்னுடைய தன்னிலை என்னென்னா, நான் 2 கேட்குறேன். உங்கள் தன்னிலை எதுங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் சுயம் எதுன்னு சொல்லுங்கள், உங்கள் சுயத்தை காட்டுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் இது போன்ற ஒரு ஜடமா இல்லை இது போன்ற ஒரு அறிவா? இது 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறேன். உங்கள் சுயம் எதுங்க? மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் அறிவுடையவரா அறிவற்ற கல்லான்னு நீங்கள் கேட்குறதுலேருந்தே உங்களுக்கு அறிவு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது. கல்லை கட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் சுயம் என்ன? அறிவு. அறிவாக மட்டும் இருந்தால் சுயமாக இருத்தல். அறிய துடித்தால், செய்ய துடித்தால், அனுபவிக்க துடித்தால் அது சுயத்திலேருந்து வெளியே போயிட்டோம். சுயமாக இருக்கணும்னா சர்க்கரை எப்போவுமே இனிப்பாக இருக்கணும். அது வேறு அதோட கலக்கூடாது. நான் இனிப்புன்னு சொல்லிட்டு டமாரா அடிச்சுட்டு நான் இதை இனிக்க வைப்பேன், அதை இனிக்க வைப்பேன்னு சொல்லக்கூடாது. இப்படிலாம் செய்யும்போது 4 பேர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்கும். கூப்பிட வேலை எதோ நிற்கிது. நான் பாவக்காய் வதைக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கிற அப்படின்னு. இல்லை, நான் கொஞ்சம் தள்ளு, எங்களுக்கு பாவக்காய் தான் வேணும். இப்போ இனிப்பு தன்னை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அது சுயத்தை சார்ந்து இருக்குது, பரத்தை சார்ந்து இருக்குது. சுயத்தை சார்ந்து இருக்கணும். எப்போ நம்ம இது மாதிரி சுயத்தை சார்ந்திருக்கிறோமோ அப்போது பேரானந்தமாக இருக்குதுங்க. பான்று இன்னொருத்தர் சார்ந்து இருக்கும் போதுன்னா 8 மணின்னு சொன்னால் 10 ஆகுது, இன்னும் காணும். வயிறு வேற பசிக்குது, அங்கே போய் சேர்ந்தாகணும். யாராவது ஒருத்தர் நம்பி இருந்தோம்னா, இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணுறது ஒருத்தர் கூப்பிட்டோம். 4 நாளாக தலைமையில் லொடலோடன்னு ஆடுது, எப்போ விடும்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் சார்ந்து இருந்தோம்னா அது வந்துடும். பேச்சுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது இல்லை? அது மாதிரி கதவு லொடலோடன்னு ஆடுது, ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சு, யாரையாவது கூப்பிட்றோம், கூப்பிட்டு நேரத்து வர மாட்டுறாங்க. சார்பு இருந்துன்னு வச்சுங்க, அது போல் ஒரு சம்சாரமே கிடையாது. சுயமாக இருத்தல் இருந்து என்னன்னா, இது எப்படி சார் முடியும்? சுயமாக இருக்கிறது என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னா, பிரமம் கேடணும். இந்த பிரமம் தான் உன் சுயத்தை மறைக்குது. நீ யாருன்னே உனக்கு தெரியல. நீ பரிபூர்ண சதானந்தம் அப்படின்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. பரிபூர்ண சதானந்தம். பரிபூர்ண சிதானந்தம் கூட வச்சுக்கலாம். பூர்ணமானவன் அப்படின்னு. ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? உன்னை அபூர்ணம்னு நினச்சிட்டு இருக்கிற. தமிழில் சொன்னோம்னா, நீ குறைவிலா நிறைவு, கோதிலா அமுது. அமுதுன்னா அவ்வளோ ஆனந்தம் தரக்கூடிய ஒரு பொருள். இந்த இடத்துல அந்த அர்த்தம் எடுத்துக்கோ. ஆனந்த சுரூபமாக இருக்குது. கோதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். இப்போ பால் கூட நம்ம வந்தாலும் வடிகட்டி பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் செத்தை எல்லாம் இருக்கும். அந்த பால் மடியிலேருந்து வந்திருக்கும், பசு மடியில், அது வெளியே கொண்டு வந்ததில்லை. வெள்ளைப்பாக காய்ச்சின கூட அது வடிகட்டினோம்னா கடைசியில் நாரெல்லாம் அருமிக்கும். இந்த மாதிரி இது பேர் கோதுங்கிறோம். இந்த அமுதில் கோதே கிடையாது. எப்பேற்பட்ட ஜலடை போட்டாலும் அது நீட்டாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட நீ ஆனந்தம், அதில் சிறு சாயல் கூட துன்பம் இல்லாத பேரானந்த வஸ்து நீ. குறைவில்லாத நிறைவு, அதனால் ஆனந்தமாக இருக்கிற. குறைவில்லாத நிறைவு. நிறைவும்பாங்க, ஆனால் அது குறைஞ்சிடும் சில சமயத்தில். நிறைச்சி தான் வச்சுருக்கேன் சார். எங்கெங்கே நிறைச்சி வச்சுங்க? இப்போல்லாம் ஆவியாக போச்சு பாருங்கள் அப்படின்னு. அப்போ ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இது குறைவாத நிறைவு நம்மக்கிட்ட இருக்குது. கடல் கூட வற்றி போகும் ஒரு நாள். ஆனால் எவனுடைய மனம் நிறைவடைஞ்சிடுச்சு, அதில் குறைவுக்கே இடம் இல்லையோ, அது பூர்ணானந்தம்னு பேர். அது பூர்ணம் அப்படி. அதுதான் ஸ்வயம். சும்மா இருன்னு அர்த்தம்.
வேலை வெட்டி இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பூர்ண ஆனந்தமாக மன நிறைவோடு இருந்து கொண்டே இரு. முணுமுணுக்காது. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா கூட நிறைவாக மாட்டாங்க. இன்னும் முகம் வாடுற மாதிரி, என்ன ஏதாவது அப்படின்னா, இல்லை பரவாயில்ல இப்போதைக்கு அப்படின்பாங்க. ஹோமகுண்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தட்சிணை கொடுப்போம். அவங்க கண்ணு நிறையணுங்கிறதுக்காக ₹1 போட்டக்கூடாது. சில சமயத்தில் இந்த தோட்டக்காரங்கள்லாம் வருவாங்க, எப்பயாவது வந்துடுவாங்க. அது கண்ணெல்லாம் தெரியாது அந்த தாத்தாக்கு. அவருக்கு ₹500 கொடுத்துருவோம். அது என்னமோ ஒரு நோட்டு தான் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு, சாமி நான் அங்கேருந்து பள்ளப்பாளையத்துக்கு போகிறதுக்கே எனக்கு ₹37 போக வர ஆயிடுது சாமி, அது ₹100 நினச்சிட்டு இருக்கிறார். அதனால் அவருக்கு அன்னைக்கு கூலியே பத்தலையோ அப்படின்ட்டு. அப்போ நம்ம விலைக்கு சொல்லணும் அது ₹500. அப்படி இருந்தாலும் ஒரு நோட்டு கொடுத்ததுனால அவருக்கு திருப்தியாக இருக்காது. ஒரு பாட்டி அம்மாவுக்கு கடைசி காலத்தில் எங்கே இருந்தாலும் ரூபா பைசா இருந்தால் எடுத்து கட்டி வச்சுக்கோ. அவங்க வீட்லேயே அது வயசாகி போச்சு. அப்படி இப்போ மருமகன் அவன் பாக்கெட்டில் கை விட்டு அந்த சட்டை தொங்கும், அதில் ஏதாவது இருக்குதான் எடுத்துக்கோ. அப்புறம் பேத்திங்கெல்லாம் சொல்லும், சாமி பாட்டி முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, எங்கே வச்சாலும் எல்லாத்தையும் எடுத்து கட்டிடுது, அங்கே பாருங்கள் அப்படின்னு பீரோவை திறந்து பார்த்தா நிறைய கசங்கிய நோட்டுங்களும் இதெல்லாம் இருக்குது. அதில் தெருவில் எங்கேயோ பொறுக்கின பூவெல்லாம் கூட இருக்குது, என்றைக்கோ வாங்கி பத்திரமா வித்துச்சிருக்குது. அப்படி தான் ஒரு நாள் நிறைய பூ கை வந்து கொண்டாந்து, பூ வாங்கிட்டு வந்துருக்குது பாட்டி அதிசயமான்னு பார்த்தோம்னா, பூக்கடையில் கீழே கொட்டிடுறதுலாம் பொறுக்கிட்டு வந்துருக்கு, கட்டி வச்சுக்காது. அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மன நிறைவே மாட்டேங்க, வயசாகி போச்சு. ஏனோ அது மனசுக்குள்ளே அது அவங்களுக்கு எந்த நினைவும் இல்லை, இருந்தாலும் மனசு நிறையாமலே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க நினைக்கிறதுக்காக ₹10 மாற்றி பேங்க்கில் கேட்டு கரன்சி அப்படி கட்டாக கொடுத்து ஒரு ₹5000 அது ரிஃபில் பண்ணோம்னா அது ஒரு ஸ்மெல்லோடு அப்படி படப்படன்னு அடிக்கிற மாதிரி கொண்டு போய் கொடுத்தோடனே கண் அப்படியே அகல விரிந்து அது சந்தோஷமாக இருக்குது. மறந்து போயிடுச்சு மறுபடியும். அது இறந்த பிறகு எல்லாரும் அது பொருள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. நிறைய பொருள் இருந்தது. மனிதனுக்கு மனம் நிறைவே மாட்டேங்க. ஆனால் உண்மையான அவனுடைய சுயம் என்ன? அவனை மாதிரி ஒரு சுயம் நிறைவான பொருளே கிடையாது. கடவுளை விட நிறைவோ அதே போல நிறைவு. ஏன்னா மாணிக்க வாசகர் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன்னு சிவனை தான் பாடினார். நான் ஜீவனை பாடுறேன். ஜீவனே சிவனே ஒன்று தான், 2 பேருமே நிறைவு தான். எங்கேருந்து இவனுக்கு குறைவு வந்துச்சு? இந்த குறைவை நிறைவே செய்வதற்கு தானே இவன் ஞான கர்மம் செயல், ஞான தொழில், கர்ம தொழில், போக தொழில் செய்துட்டு இருக்கிறான். ஏதாவது அனுபவிச்சு நிறைஞ்சிக்கலாமா? ஏதாவது செய்து நிறைஞ்சிட முடியாதா? ஏதாவது புதுசாக கேட்டாவது நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஏதாவது 3 செயல்களிலும் இருக்கிறோம் இல்லையா? வினை யாவையும் விடுகங்கிறார். இந்த 3 வினையிலும் இருக்கிறிய இந்த வினைகளை எதுக்கடா நீ செய்கிற ஓயாம அப்படின்னா, எல்லாம் நிறைக்கிறதுக்கு தான், மனசு நிறையணும் இல்லை அப்படின்னு. ஒரு அம்மா அழுது, என் பையனுக்கு 30க்கு மேலே வயசாயிடுச்சு, கல்யாணமே ஆகலை. அவன் நல்லா தானமா இருக்கிறான் கல்யாணம் இல்லாமல், கல்யாணம் பண்ணால் தானே கஷ்டப்படுவான், நீ அவனை கஷ்டப்படுறதுக்கு இப்படி துடிக்கிற அப்படின்னு. இல்லைங்க, ஊர் பேரில் என்ன சொல்லும், என்ன பையனுக்கு கல்யாணம் கூட பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இவங்க மனசு நிறையல, அவன் மனசு நிறைவாக தான் இருக்குது. அவன் கதற அடிச்சு வரணுமா, நீங்களாம் அம்மா அவன் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு கேட்க வேண்டாம். அவன் கேட்கவே இல்லை. அவனுக்கு தெரியுது உஷாராக இருக்கிறான். வர்ற சம்பளமே 12,000. இதில் பையனுக்கு டை வாங்குறது கூட பத்தாது. ஒரு குழந்தைய பெற்றுட்டு எல்கேஜியில் அவனுக்கு ஃபீஸ் மாதம் நமக்கு 7,000 8,000 கொடுக்கறது எங்கேருந்து நான் போவேன்? அவனுக்கு கற்பனையே எல்லாம் போச்சு. அவன் நல்லா இருக்கிறான். ஒவ்வொருத்தருமே நிறைவில்லாமல் வாழறாங்க. இதுதான் பிரமை. இது உண்மையிலே பிரமை. ஏன்னா ஒவ்வொருத்தருமே சுயமாக பார்த்தோம்னா சும்மா இருக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆனந்தமாக நிறைவாக இருக்கிறாங்க. என்னால் அப்படி இருந்ததுன்னு நினைவே இல்லை சார் அப்படின்னா, எப்பெல்லாம் அந்த 3 கர்மங்களை விட்டியோ அப்போ நீ இருக்கிற நினச்சிப்பார். எப்பயாவது ஒரு சோஃபாவில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்தியா, அப்போ எப்படி இருக்கிற? நிம்மதியாக இருக்கிறல்ல. அதை எப்போ நீ எப்போ எதுவும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. யாராவது பேச வந்தவனோட
இப்போ தான் உட்கார்ந்தாங்க. அந்த அம்மா பாட்டி வந்துருச்சு, பழமை பேச வந்துட்டாங்க. போய் அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பாடான்னு உட்கார்ந்துருக்கும் போது அப்போ தான் வந்து குக்கர் விசில் சத்தம் போடுது. இதை போய் நம்ம ஆஃப் பண்ணணும், அது செய்யணும். அப்புறம் பார்த்தும்போது இப்போ தான் சும்மா இருக்கணும்னு நினச்சோடனே ஏதோ சாப்பிட்றது கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்போ போகமும் கர்மமும் இந்த ஞானமும் இந்த தொழில் என்னைக்கு தான் வருது? இதை தொழிலுங்கிறோம், வினைங்கிறோம். வினையாவுமே விடுவாய் விடுவாய் வினை யாபமுமே. இதை விட்டால் நீ எப்படி இருப்ப? அப்பாடான்னு நிறைவாக இருப்ப இல்லையா? அந்த நிறைவை நீ அணிஞ்சு வச்சுருக்குல்ல. இப்போ நீ இது இல்லைன்னு சொல்கிற நிறைவு, ஆனால் அது குறைவான நிறைவு தான். எவ்வளோ நேரம் நிற்குது? 5 நிமிஷம் தான் நிற்குது. இதெல்லாம் ஏன்? நான் வந்து நிறைவில்லை அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிட்ட. பிறக்கும் பொழுதே, குழந்தைகள் இருக்கும்போதே நாம் நிறைவற்றவர்கள் தான் பிறக்கிறோம். குழந்தையா பிறந்தோம்னா என்ன நிறைவு இருக்குது? அது பார்க்குது எல்லாம் உயரமாக இருக்குன்னு நான் குட்டியாக இருக்கிறேன். எங்கள் கையில் டீச்சர் கையில் ஸ்கேலு என்னை விட பெருசாக இருக்குது. என் கடையில் போய் நின்னா எல்லாரும் அந்த பாட்டில்லாம் தொடுறாங்க, அங்கே பிஸ்கட்லாம் பார்க்குறாங்க. நான் இங்கே எட்டி எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அம்மா இடுப்புலேருந்து பார்த்தா கூட தெரிய மாட்டேங்குது. அப்போது குழந்தையிலேருந்தே நம்ம ஒரு நிறைவின்மை இருக்குது இல்லை? இது இல்லை அது இல்லை, நான் அப்படி இருக்கணும். நான் நல்லா உயரமாக நெடுன்னு வளர்ந்து பிறகு மாட்டேன். என்னாச்சு? வேறு பிரச்சனை எல்லாம் வந்துட்டார். இந்த நிறைவின்மை என்பது நிறைவான உன் மீது நிறைவின்மையை நீ பார்க்கிறாய். இது பிரமையா இல்லை சொல்லுங்க. ஒரு நிறைவான ஒரு பொருளை குறைவுன்னு பார்த்தினா அவன் அடித்து சொல்கிறார் அது குறைவு தான், அது நிறைவுங்கிறார். முருகர் சொல்கிறார் மெய்ப்பொருள் பேசினார், நீ நிறைவுங்கிறார். இல்லை சாமி நான் குறைவு. அப்போ நீ பிரமம், நீ பிரம பிடிச்சி அலையிற, நீ உன்னையே வேற மாதிரி பார்க்குற. இல்லைங்களே, நீ யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார். இப்போ நம்ம ஏன்னா இந்த வாக்கியம் தான் நமக்கு முக்கியம். இந்த பிரமை எங்கேருந்து உண்டாகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி பிரமத்தையே உடைக்கணும். இப்போது அவர் மெய்ப்பொருள் பேசி இருக்கிறாரு, அப்புறம் நம்ம பிரம்மம் வச்சுக்கிட்டு போகிறதா? இந்த கிளாஸை முடிச்சுட்டு எல்லாரும் இன்னைக்கு கிளாஸை முடிச்சுட்டு போகும்போது பிரமையை விட்டுட்டு தான் போகணும். என்ன பிரமை? நான் குறைவானவன், அறிவில் குறைவு, தொழிலில் குறைவு, அனுபவத்தில் குறைவு. எல்லாம் இதானே சொல்கிறாங்க. நான் என்னங்க அனுபவிச்சிருக்கிறேன்? எல்லாரும் சொல்கிறாங்க. பெரிய பெரிய மேதாவிகளும் சொல்கிறாங்க, எனக்கு என்ன தெரியும், இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. மேதாவிகள் உழைச்சி சம்பாதிக்கணும், இன்னும் உழைக்கணுங்கிறான். இன்னும் எவ்வளோ செய்யணுங்கிறான். நான் இன்னும் கட்டடங்கண்ணா அனுபவிக்க வேண்டிய நான் சொல்கிறேன். இன்னும் எவ்வளோ ஊர் நான் பார்க்கல, எவ்வளோ உணவு நான் சாப்பிடல, இன்னும் எவ்வளோ இன்பங்களை நான் அனுபவிக்கலை அப்படின்லாம் சொல்கிறேன். இதுதான் குறைவு. உன்னை நீ எப்படி பார்க்கிறாய்? நீ உன்னை உள்ளபடி பார்க்கவில்லை, உன்னை மாற்றி பார்க்கிறாய். குறைவானதை குறைவு என்று பார்க்கிறாய், ஆனந்தத்தை துக்கம் என்று பார்க்கிறாய், ஞானத்தை அஞ்ஞானத்தால் மறைத்து பார்க்கிறாய். உன்னை என்ன நினைக்கிற? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன இடைவேளை தருவோம். ரெண்டு சொல்ல நான் அறிமுகப்படுத்துகிறேன். சித்து ஜடம் அல்லது சித்து அச்சித்து. அச்சித்துன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஜடம் வேண்டாம். சித் என்றால் அறிவுடையது, அச்சித் என்றால் அறிவற்றது. உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? 2 பொருள் கொடுக்குறேன். இங்கே ஒரு எலியை தூக்கி பிடிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பேனாவை பிடிக்கிறேன். இதில் எது சித்து அச்சித்துன்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லலாம். இந்த எலி தான் சித்து, இந்த பேனா அச்சித்து. இதுதான் நிறைய எழுதுதுங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எழுதுறவன் தான் சித்து, பேனா அச்சித்து தான். இந்த எலி எழுதாவிட்டாலும் அது சித்து. அந்த பேப்பர்லாம் கடிச்சு தின்னுடும். சித்து அச்சித்துங்கிறது உங்களுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை. யூ ஆர் மேக்கிங் கிரேட் பிளண்டர் இன் யுவர் ஓன் செல்ஃப். உங்ககிட்டயே நீங்கள் சித்து எது அச்சித்து எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கோ. இந்த உடம்புக்கு அறிவு இருக்குதா இல்லையா?
எல்லாரும் இது அறிவுடையவன் நான் அப்படின்னு தான் எதை காட்டுறாங்க? உடம்ப தான் காட்டுறாங்க. அப்போ உடம்பு அவங்க அறிவுடைய பொருள்னு தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் நடந்து வந்தானா அறிவுடையவன் செல்கிறான், மேதாவி செல்கிறான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உடம்பை நம்ம சித் என்று சொல்லுவோமா, அச்சித் என்று சொல்லுவோமா? அப்போ சித் என்பது அறிவுடைய தானே, அது தானே நான். அச்சித் என்பது நான் அல்லாதது, அது அறிவற்றதாக தான் இருக்க முடியும். அச்சித் எப்பொழுதும் அறிவற்றதாக இருக்கும். இப்போ இந்த உடம்பை நானுன்னு சொல்கிறியா அல்லது எனதுன்னு சொல்கிறியா? இப்போ இது எனது அப்படின்னு சொல்கிறேன், இதுக்கு அறிவு கிடையாது. இதை நானுன்னு சொல்லுவேண்ணா? சொல்லவே முடியாது. எனதை போய் நானுன்னு சொன்னோம்னா நான் அச்சித்தில் போய் சேர்ந்துருவேன். இப்போ எனதுங்கிறதும் நானுங்கிறதும் புரிஞ்சுக்குங்க. எனது எல்லாம் அச்சித்து, நான் என்பது சித்து. இந்த உடம்பு எனதுன்னு சொல்லணுமா நானுன்னு சொல்லணுமா? என் உடம்புன்னு சொல்லணும். வெரி குட், நீங்கள் சித்து. ஆனால் நீங்கள் நடந்து போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டோம்னா, அப்போ நான் அங்கே போகிறேன். உடம்பு தானே போகுது, நீங்கள் போகலையே. என்ன இவ்வளோ குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, இப்போ நான் தானே உடம்புன்னு நினைக்கிறோம். உடம்பு குண்டாச்சுன்னு சொல்லலையே. நான் எங்கே ஒன்று அப்படியே தானே இருக்கிறேன். நீங்கள் இதை சொல்கிறீங்களா? ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், இது உடம்பு பெருசாக தான் அப்படி சொன்னால் நம்ம தெளிவு. ஸ்கேலில் ஏறி நின்ன உடனே இன்றைக்கி 1 கிலோ ஏறிட்டேன், நான் குண்டாயிட்டேன். இப்போ நம்மளே அறியாமல் உடம்பை நானுன்னு சொல்கிறோம்ல, எனதை நானுன்னு சொல்கிறோம்ல, எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். நான் காய்ச்சலில் படுத்திருந்தேன் அப்படிங்கிறோம். டாக்டர்கிட்ட போகும்போது உடம்பு காய்ச்சலாக இருக்குது சார். கண் தெரியாதவன்னு சொல்கிறான், ஐயா சாமி நான் குருடேன் அப்படிங்கிறான். நான் குருடேங்கிறான். அவன் என்ன சொல்லணும்? என் கண்ணு தெரியலன்னு தான் சொல்லணும். டாக்டர்கிட்ட போகும்போது, டாக்டர் ஏன் கண்ணு தெரியல? எந்த கண்ணு? இதுவா இந்த கண்ணு தான், இந்த கண்ணு தெரியுது அப்படின்னு. அப்போது இந்த கண்ணு தெரியுது, இந்த கண்ணு தெரியலன்னு கண்ணு சொல்லிச்சா? இல்லை. அப்போ எல்லாருமே இந்த ஸ்தூல உடம்பை, இந்த இந்திரியங்களை அச்சித்துன்னு தெரிஞ்சுக்காம சித்துன்னு சொல்கிறாங்க, நானுன்னு சொல்கிறாங்க. இது பிரமையா இல்லையா சொல்லுங்க? பிரமை தானே. ஒரு குழப்பம் இருக்குது இல்லை? நான் அல்லாததை நானுன்னு சொல்கிறது பிரமை தானே அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், கண்ணு தானே பார்க்குது இல்லை, அதுக்கு அறிவு இருக்குது இல்லை அப்படிங்கிறேன். சரி, அது தனக்காக பார்க்குதா இன்னொருத்தருக்காக பார்க்குதா? தற்கிழமையா பிரிதின் கிழமையா? தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா? கண்ணு பார்க்குதுங்கிற யார் பொருட்டு? அது கண் பொருட்டு பார்க்குதா? என் பொருட்டு பார்க்குது சார். அப்போ கண் நானுன்னு சொல்லாத, அது தன் பொருட்டு செய்துன்னா அது சொல்லணும், நான் பார்க்குறவன்னு சொல்லும். நீ தான் கண் பொருட்டு, உனக்காக தான் பார்க்குது அது. அதனால் இந்த கேள்வியும் நம்ம வச்சுக்கணும். தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா அப்படின்ற வார்த்தைக்கும் பதில் சொல்லணும். அது சித்தா அச்சித்தா எனதா நானானும் கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம சரீரத்தை நம்ம எந்த கேட்டகரியில் போட்டோம்? அச்சிந்த கேரக்டரில் போட்டுட்டோம். சரி, இந்த உடம்பு நான் அல்லன்னு ஆயிட்ட பிறகு அதனுடைய சார்பெல்லாம் உனக்கு இல்லைல்ல. அது எது நடந்தாலும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆனால் உடம்புல எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனையாச்சே. அப்போ நம்ம இன்னமும் உடம்புன்றது ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இது பேர் தேகோகம். அகம் தேகன்றது தேகோகம். சரீரி கராவலம்பம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சரீரியாகி இருக்கின்ற, இந்த சரீரத்தில் இருக்கின்ற அறிவுக்கு கராவலம்பம், கைப்பிடித்து காப்பாற்றுபவன் முருகன் அப்படின்னு தான் பாட்டான் கராவலம்ப தோத்திரம். சரி, இந்த உடம்பு நம்ம தெரியாமல் பிரமையினால் நம்ம உடம்பாகவே வாழ்ந்துடுறோம். பிரம்மை எப்போ தெளியும்? இன்றைக்கி தெளிஞ்சிடுச்சு இல்லை. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் தெளியுமா? தெரியாது. மறுபடியும் பிரமை பிடிச்சிக்கும். அப்புறம் மனம் நானா எனதா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் மனம், எனது மனம், எது கரெக்ட்? எனது மனம் தானே சொல்லணும். இப்போ இது எனது கண்ணாடிங்கிற மாதிரி தானே எனது மனம்.
நான் மனமாக இருந்தால் நான் இருக்கும். ஒருவேளை நான் புலன்கள்னு வச்சுங்க, 5 புலன்கள் இருக்குது, அப்போ 5 நான் இருக்கணும். ஒவ்வொரு நானும் அறிவுன்னு சொன்னாக்கா அந்த கண்ணு கண்ணை தான் அறியுது, காது அறியுமா? கண்ணு காது அறியாது, காது அப்போ அதுக்கு அறிவு இல்லைல்ல. சரி, கண்ணு கண்ணையே அறிஞ்சுதா? நீ கண்ணுன்னு சொல்லு பார்க்கலான்னா அது சொல்கிறது இல்லையே. சரி, அது தன்னையும் அறிவதில்லை, தன்னை அறிவு தருகின்றதையும் அறிவதில்லை. தனக்கு பின்னாடி தனக்கு மேலிருந்து அறியுதே இந்த மனம், அதையாவது அறியுதா கண்ணு? என்னங்க இது? எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணும்போது அது ஜடங்கிறதும் அச்சித்துங்கிறத நிரூபணத்துக்கு மேலே நிரூபணம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மனதுக்கு வருவோம். மனது தன் பொருட்டு செய்கிறதா, பெரிதின் பொருட்டு செய்கிறதா? பெரிதின் பொருட்டு தான் அது செய்யுது. அதனால் அது நானுன்னு சொல்ல முடியாது. தன் பொருட்டு எது செய்தோ அது மட்டும்தான் நானாக இருக்க முடியும். அதுதான் தன்மை. இது இன்னொருத்தருக்கு வேலை செய்கிற ஒரு எடுபிடி. அது நான் எப்படி இருக்க முடியும்? இல்லை. அப்புறம் இந்த மனம் புலன்களை அறியறதுனால அறிவாளின்னு சொல்கிறோம். இந்த புலன்களும் உலகத்தை அறியறதுனால அறிவாளின்னு சொல்கிறோம். ஆனால் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா அது இன்னொன்றால் அறியப்படுதுன்னு ஆகுது. இந்த மனமும் புலன்கள்லாம் அது அறியுது இல்லை. இது இந்த மனசுக்கு 5 தலை நாகன்னு பேர். இந்த 5 கண் காது மூக்குன்ற 5 புலன்களையும் தலையாக வச்சுக்கிட்டு ஒரு உடம்பு வச்சுட்டு இருக்கு. இது எங்கே பார்த்தாலும் 5 தலை நாகத்தை நீங்கள் பார்க்கலாம். கோயிலெல்லாம் நம்ம முருகர் மயில் கீழே 5 தலை நாகம் தான் இருக்கும். இந்த மனதை அடுக்கனவர் அவர். இந்த 5 தலை நாகமாக இருக்கின்ற இந்த மனமும் தன்னை சித்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மையிலே அது தன் பொருட்டா பெரிதின் பொருட்டான்னு பெரிதின் பொருட்டுன்னு தெரியுது. அப்புறம் அது புலன்களை அறியும் போது அறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் தன்னை அறியுதா? அறியல. சரி, தன் முதலாகிய அது பின்னாடி இருந்து அறிபவனை அறிகிறதானா? அதுவும் அறியலை. அப்போ இன்னைக்கு என்ன தான் அது? எப்படி பார்த்தாலும் அறிவு இல்லைன்னு தான் தோணுது. அறிவற்றது தான். அதை போய் நான் என்று சொல்லுவது பிரமை. இதை அறிகிறவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அகந்தை. நானும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? நான் தானே இதை பார்த்தேன். அந்த நான் என்பதும் இப்போ ஒரு கேள்விக்குறி. நான் சொல்லிட்டு இருக்கிறியே, அந்த நான் சித்தா ஜடமா? சித்துனா எப்படி இருக்கணும்? ஒரு பொருள் சித்துனா சித்தாதான் இருக்கணும். ஒரு பொருள் ஜடம்னா ஜடமாக தான் இருக்கும். ஒரு பொருள் சித்து ஜடமும் சேர்ந்து இருக்குமா? சேர்ந்திருக்க முடியுமா? அது வியாகாத தோஷம் இல்லையா? நான் ஊமை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரில இருக்குது. சொல்ல முடியாது இல்லை. வியாகாத தோஷம்னா தன்முரண். நான் சித்துன்னு ஒரு ஜடம் சொல்லுமா? சொல்லாது. அப்போ நீ ஆமாம், நான் ஜடம்னு சொல்ல மாட்டேன். சொன்னாலும் தப்பு. ஒரு பொருள் ஒரே சமயத்தில் 2 இருக்க முடியுமா? முடியாது. இருட்டு வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்குமா? சரி. அப்போ மனம் சித்தா ஜடமா? ஒரு குழப்பம் இருக்குது. நமக்கு அது தெளிவாக தெரியல. நம்ம சித்துன்னு நினைக்கிறோம். அப்புறம் நம்ம அச்சித்துன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அகங்காரம் நானுங்கிறது வருது. இந்த நானுங்கிறது அறிவாக தான் இருக்குது. எப்பவுமே ஜடமாக இருந்ததே கிடையாது. அப்படியா சொல்கிற? ஜடமாக இருந்தது இல்லையா? இருக்குது. இந்த அறிவு ஒரு பொருள் அறியும் பொருள்னா எப்பொழுதும் அறிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அதோடைய தன்மை. இனிப்பு சர்க்கரைன்னா அது முக்காலத்தில் இனிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். காலையில் இனிக்கும் சார், மாலையில் கொஞ்சம் அது டல் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. இதை இருட்டில் வச்சா கொஞ்சம் இனிக்கும் சார், பகலில் வெளிச்சலில் வந்துருச்சுன்னா அது கசக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இப்போ காலத்தாலும் இடத்தாலும் எங்கு சென்றாலும் பொருளாலும் அது தன் தன்மையை இழக்காமல் இருந்தால் தான் அது பேர் தன்மைன்னு பேர். இல்லைன்னா அது பேர் தொழிலுன்னு நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இப்போ தன்மைங்கிறது அறிவு அப்படின்னு சொன்னோம்னா அது எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருந்தால்தானே இந்த அகந்தைன்ற நானை நான் சித்துன்னு சொல்ல முடியும். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எல்லா நேரம் அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் என்ன அறிஞ்சிங்க? நான் இருக்குதா? நம்மளை எட்டி மிதிச்சிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. தாண்டி போங்க, மிதிச்சாலும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எங்கே இருக்குது?
அப்போ அந்த நான் எப்பொழுதுமே அறிவாக தான் இருக்குதா? சிலதெல்லாம் அறியுது, சிலதெல்லாம் அறியலைன்னு சொல்லுது. நான் இதை அறிய மாட்டேங்க. அப்போ உனக்கு அறிவு இல்லையானா? அதை பற்றி அறிவு இல்லைங்க. அப்போ அறிவில்லமாயும் அதுக்கிட்ட இருக்குது, அறிவும் இருக்கிறது. அது என்னங்க அப்படிப்பட்ட ஒரு அறிவு அப்படின்னு? அப்போ அது சித்தா ஜடமா, சித்தா அச்சித்தா ரெண்டுமும் இருக்குது. இந்த அகந்தை தான் நான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த நான் உண்மையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கனவுல ஒரு நான் இருக்குது, நனவுல ஒரு நான் இருக்குது, தூக்கத்தில் நான் ஒடுங்கி கிடக்குது, காண போயிடல, எல்லாம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறார். அந்த நான் யார்? அவங்களுக்கு பேர் வேற கொடுத்துருக்குறாங்க, பிராக்ஞன். பிராக்ஞன்னா அறிவை அப்படியே திரட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி திரட்டி வச்சிருக்கிறதுனால அவன் புத்திசாலியா மண்டான்னு தெரியாது நமக்கு. அறிவு மட்டுமா இருக்குது. எல்லாரும் அறிவு மட்டுமா இருந்தோம்னா இவர் மேதை, இவன் முட்டாள் அப்படின்னு சொல்ல முடியுமா? தூக்கத்தில் எல்லாருமே அறிவு திரட்சியாக தான் இருக்கிறோம். அது பேர் விஞ்ஞான கணம் அப்படின்னு பேர். அது பேர் பிராக்ஞன். ஞான திரட்சியாக இருக்கிறான். அந்த சமயத்தில் எல்லாரும் பாஸ் மார்க் தான். ஞானின் முழிச்சு வாய் திறந்தாதான், ஓ இவர் மார்க்கு சைருப்ப 100 போட்டேன்னு தெரியாமல் அப்படி. தூக்கத்தில் எல்லாருக்கும் 100 மார்க். அப்போ எல்லாருமே தூக்கத்தில் அறிவு திரட்சியாக இருக்கிறோம், வெளிப்படாமல் இருக்கிறோம். அந்த நான் வெளிப்படாமல் இருக்கும், அறிவதற்கு சக்தியற்று கிடக்கும். அப்போ ஒரு பொருள் தன்மையே அறிவுன்னா அது எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் அறிந்து கொண்டே தானே இருக்கணும். அது அதிகமாக அறிவது, கூடி அறிவது, மயக்கம் வந்துடுச்சுங்க ஒன்றுமே தெரியலைங்க அப்படின்னு, பசி வந்துடுச்சுங்க எதுவுமே தெரியலைங்க அப்படிங்கிற. என்னடா நான் என்ன அறிவது? இந்த அறிவு கூடி குறையுதே, அதனால் மயம்னு பேர். கூடி குறைஞ்சா அது பேர் மயம், அதனால் அது விஞ்ஞான மயம்னு பேர். ஸோ இந்த அகந்தை நானுன்னு சொல்வது உண்மையில் என்ன? விஞ்ஞான மயம்தான். மயம்னா என்ன? நிறைய இருந்ததுன்னா மயம்னு சொல்கிறோம். அங்கே தங்கமயம், இங்கே பழமயம், பூக்கள் மயம் அப்படின்னு சொல்கிறோம். அதோட பெருசாக ஒரு கோன்னா அதையும் மயம் தான் சொல்கிறோம். கூடி குறையலாம். இப்போது நம்முடைய நான் எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னா, அது அறிவு போல தெரியுது உண்மையிலேயே. அது தன்மை அறிவாக இருந்தால் அது முக்காலத்திலும் அறிந்து கொண்டே இருக்கணும் அப்படி. அப்போ அதுவும் நான் இல்லையா? இப்போ நான் சொன்னதே நான் இல்லையா? இல்லைப்பா. அப்போ எனக்கு மேலே ஒன்று இருக்குதா? எனக்கு மேலே நீ இருக்கிற. அதை அறியாமல் ஏதோ ஒன்றை நானுன்னு சொல்லிட்டு இருக்கிற. இந்த அகந்தையாக இருப்பது என்ன? விஞ்ஞானமயம். அந்த விஞ்ஞானமயம் கொடை திறக்கிற மாதிரி ஃபுல்லாக திறந்துடும், அது நனவுங்கிற. இந்த விஞ்ஞானமயம் அரைக்குறையாக அப்படி மூடி வச்சுருக்கோம். இப்போ கொடையெல்லாம் அப்படி பாதியாக முடிக்கிறாங்களா, அது கனவுங்கிறோம். அப்புறம் முழுக்க அப்படி போட்டு லாக் பண்ணி ஒரு உரையில் போட்டோம்னா தூக்கங்கிறோம். இது தாண்டா கூம்பலும் விரிதலும் உடையது, தோன்றுதலும் மறைதலும் உடையது, வளர்ச்சியும் தேய்வும் உடையது. நிலா மாதிரி பௌர்ணமி அமாவாசைன்னு மாறிக்கிட்டே இருக்கு. இது இப்படி அறிவு இருந்தால் அது உன்னுடைய சுயம் அல்ல. அப்போது இனிமேல் ஏதாவது சுயம் கண்டுபிடிக்குமானா? இல்லைடா, நீ இன்னும் சுயமத்தை பார்க்கல. உன் தூக்கத்தில் நான் ஒடுங்கியதை நீ அறிவாயா? அறிந்தேன். கனவிலே இந்த நான் கனவு கண்டதை அறிவாயா? அறிந்தேன். நனவிலே இந்த நான் சரீரம் முழுதையும் பயன்படுத்தி எல்லா அனுபவங்களும் பெற்றதே, அதை அறிந்தாயா? அறிந்தேன். யாரா அந்த 3 அறிஞ்சா? அது தாண்டா நீ அப்படிங்கிறா. அதுதான் என்னோட சுயமா? அப்படி இருந்துட்டாக்க சும்மா இருத்தலா? ஆமாண்டா. இதெல்லாம் விஞ்ஞானமயமும் மனோமயமும் அன்னமய கோஷம் பிராணமய கோஷனுடைய சேட்டைகள் தான். எதுங்களோ சேட்டை பண்ணுது, நான் பண்ணுறேன் நீ சொல்லிட்டு இருக்கிற. அது ஜட வஸ்துக்கள், அறிவற்றது. அது பாட்டு அது தன் தொழில் செய்து, நீ எதுக்கு அந்த தொழிலை நான் செய்தேன்னு சொல்லிட்டு இருக்கிற? இன்னொருத்தர் செய்தது நானும் சொல்றது எப்படிப்பட்ட தப்புங்க. நிறைய பேர் அவர் யாரோ எழுதின பாட்டை நான் எழுதினேன்னு சொல்றாங்க. யாரோ எழுதிய கதை இன்னொருத்தன் சினிமா எடுத்துடுறான், அப்புறம் அவன் கத்துறான், ஏன் கதையை தான் சினிமா எடுத்துருக்கிறான்.
அவன் 100 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். இப்படி இன்னொருத்தர் செயலை நானுன்னு சொல்கிறதா? அப்போ ஒரு நல்லது செய்தாலும் நானுன்னு சொல்ல வேண்டியது, கெட்டது செய்தால் மட்டும் நான் செய்யலைன்னு சொல்ல வேண்டியது. இப்போ சரியாக தெரிஞ்சுக்கங்க, நம்மக்கிட்ட பிரமை இருக்கா இல்லையா? நான் அல்லாததை நானுன்னு சொல்லிதான் இத்தனை காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நெடுவேதனை தூள்படவே சுடுவாய் அந்த மெய்ப்பொருளை பேசிட்டார். அப்ப நான் யார்? நீங்க சொல்ற தினமும் நான் சொல்ற மாதிரி ஒரு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்றதுக்கு முன்னாடி உடம்பை நல்லா வச்சுக்குங்க. எங்கேயும் மூட்டு வலி, கால் வலி இங்கே கொடுத்தது எதுவும் வேண்டாம். சுகமாக இருங்க. அது பேர் சுகாசனம். அப்புறம் உடம்பு தியானத்துக்கு ரெடியா அப்படின்னு கேட்கணும். நீங்களே உங்களை கேளுங்க. காலே ரெடியா? ஓகே சார். வயிறு சரியாக இருக்கிறியா? ஓகே. நிறைய சாப்பிட்டுட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் அப்படின்னா தியானம் வேண்டாம். இப்போ வயிறை கேட்டுட்டு தான் தியானம் பண்ணணும். இப்போ உடம்பு முதல்ல கேள்வி கேட்டுங்க. என் கால், உடம்பு, கழுத்து, மார்பு எல்லாம் நல்லா இருக்குதா? ஓகே, ஐ எம் ரெடி. எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கு? குயிக் செக்கப். அடுத்தது என் சுவாசம் தாறுமாறாக போயிட்டுருக்குதா? கொஞ்ச நேரம் சுவாசத்தை சீர் பண்ணிக்கலாம். மூச்சு காத்தே நீ நான் தியானம் பண்ண போகிறேன், என்னை தொந்தரவு பண்ணாமல் இருப்பியா? சமத்தாக இருப்பேன் சுவாமி, கொஞ்சம் செய்து காட்டு அப்படின்னு ஒரு பிராணாயாமம் ஒரு 3 தடவை நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை, உங்களுக்கெல்லாம் உடனடியாக தியானம் கிடைக்கும். இதையும் செய்துட்டு அப்புறம் மனசுக்கும் புத்திக்கும் வேலை. நீங்கள் என்ன எப்படி இருக்கிறீங்க? ஏதாவது ஊர் சுற்ற போகிறீங்களா? நான் தியானம் பண்ணணும், ரெடியாண்ணா? சுவாமி நாங்கள் ரெடி. இல்லை, ரெடியான்னு நான் செக் பண்ணணும். ஒரு 10 தடவை ஓம் நம சிவாய சொல்லு. பிராணாயாமம் முடிச்சுட்டு அது நடுவுலையே ஓம் நம சிவாயம் வரும்போதே வேறு எதாவது நினைவு வரும். 10 தடவை சொல்கிறதுக்குள்ளே நீ போறியே, நீ தியானத்துக்கு ரெடியா? சுவாமி 10 முடிச்சிடுறாங்க. 10 முடிச்சிட்டிங்கன்னா உண்மையே பாருங்கள், 10 முறை நீங்கள் ஓம் நம சிவாய வேறு எதையும் நினைக்காமல் சொல்லிட்டிங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் தியானம். என்னால் முடியும், செய்து பாருங்கள், முடியும் உங்களால். இனிமேல் தியானத்துக்கு உட்காரணும். தியானம்ங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பொருள் குறித்த சிந்தனையில் நீண்ட நேரம் இருத்தல். ஒரு பொருள் குறித்த சிந்தனையில் இம்மிடியட்டாக பையனுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், 1000 ரூபா குறையுது. பால்காரனுக்கும் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான், அவனுக்கு சேர்த்து ஒரு 700 ரூபா குறையுது. 7 மணிக்குள்ளே இது முடியுமா முடியாதா அப்படின்லாம் அவர் இருந்ததுன்னா அவன் அதை குறித்து எவ்வளோ நேரம் சிந்திப்பான்? எவ்வளோ நேரமா? முழு நேரம் அதான் பண்ணுவான். இது பேர் தியானம்னு பேர். தியானம்ங்கிறது என்னன்னா மீட்டெடுத்தல். விலகும் எண்ணத்தை மீட்டெடுத்தல் பேர் தியானம். எண்ணம் விலகிட்டே தான் இருக்கும், மீட்டெடுத்தல் பேர் தியானமா? இப்போ தியானம்னா என்ன அர்த்தம்? மனம் விலகும், மீட்டெடுத்துக்கொள். விலகும், மீட்டெடுத்துக்கொள். விலகு மனதை மீட்டெடுத்து உட்கார வைக்கிறோம் பாருங்க. ஓடுற குழந்தைய பிடிச்சி உட்கார வைக்கிற மாதிரி வைக்கிற வரைக்கும் அது பேர் தியானம்னு பேருங்க. எல்லாம் தியானம் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பிஸியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனசை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். விலகும் மனத்தை ஒன்றில் வைத்தல். இதுக்கு தான் முதல்ல தியானத்துக்கு தாரணைன்னு கொடுத்துட்றாங்க. அதுதான் நம்ம தியானம்னு சொன்னேன், ஜபம்னு சொன்னேன். இந்த ஜபம் சொல்ல சொல்ல தாரணை ஏற்பட்டுரும், விலகு மனை அழகாகும். அப்படி தியானத்தில் உட்கார்ந்தாலும் ஒரு பொருள் குறித்த சிந்தனை வருது. நான் யார் என்ற சிந்தனையில் இப்போ உட்கார போகிறோம். நான் யார்? நான் சித் ஸ்வரூபம்னா அச்சித்துங்களை போய் சித்துன்னு சொல்லிட்டு இருந்தேனே, இந்த சித்து ஸ்வரூபம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் அதுவாக இருந்து இதுவரை எனக்கு தெரியல, அதை போய் வேற ஒரு பொருளாக பார்த்துருக்கிறேன். இதுதானே பிரமை. இந்த பிரமையை கெடுப்பதற்கு இந்த தியானம். இப்போ இந்த தியானத்தில் அமர்ந்து சிந்தனை வெளியே செல்லும் பொழுது, குழந்தை மறுபடியும் பரீட்சை வச்சிருக்காரு சுவாமி, ஒழுங்காக படி அப்படின்னு மனசை அதிலே சிந்திக்கணும். இப்படி செய்வது தியானங்க. இப்போ எதை பற்றி சிந்திக்கிறோம்? இத்தனை காலம் நிறைவான நான் ஏன் குறைவென்று நினைத்தேன்? எதில் நான் குறை?
சரீரத்தில் குறைச்ச. அது அது அச்சித்து. கண்ணாடியில் குறைன்னா தொடச்சிக்க, எதிரில் பார்க்குற முகத்தில் கண்ணாடி குறைன்னா தொடச்சிக்க. என் சைக்கிளில் வந்து லொடலொடன் இருக்குதுன்னா ஓவர் ஹாலிங் பண்ணிக்க. அது மாதிரி தானே எனதுங்கிற அந்த உடம்பு. அது எதை பண்ணணும் அதை பண்ணிக்க. எதுக்காக வேதனைப்படுற? அது இப்படி குறைன்னு சொல்கிறேன். அது இப்படி தான் இருக்குது. எந்த பொருளுமே குறையோடு தான் இருக்கும். நானா அது? சரீரத்தின் குறை என் குறையா? சரீரத்தின் குறை என் குறையாங்க? எந்த சரீரம் தான் நிறையா இருக்குது? நிறையன்னா என்னங்க? காலத்தால் நிறைவாக இருக்கணும், இடத்தால் நிறைவாக இருக்கணும், பொருளால் நிறைவாக இருக்கணும். எந்த சரீரம் காலத்தால் நிறைவாக இருக்குது? ஒரு நாள் வந்தால் பொட்டுன்னு போயிடுது. அது எங்கே நிறைவு இருக்குது? சரீரம் நிறைவதில்லை. காலத்தால் நிறையாது, இடத்தாலே நிறையாது, பொருளால் நிறையாது. ஆனால் அதற்கு முன்னாடி பொம்பளை ஆக முடியாது. என்ன பண்ண முடியும்? அது ஒரு குறைங்கிறான். நம்ம பொம்பளைகளை கேட்டால் நான் ஆம்பளை ஆக முடியாது, அது ஒரு குறைங்கிறாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு ஆக முடியாது, வேப்ப மரம் புளிய மரம் ஆக முடியாது. அவங்கவுங்களுக்கு அதோட தான் இருக்க முடியுமே தவிர நிறைவெல்லாம் கிடைக்க முடியாதப்பா. சரீரம் எப்பொழுதுமே குறைதான். அது நீ இல்லையே, உனக்கு என்ன கவலை? ஓயாமல் அதை நிறைக்கிறதுக்கு தானே வேலை செய்கிற. இப்போ சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீ நிறைவுன்னு தெரிஞ்சாக்கா இந்த வேலைலாம் நின்று போயிடும். ஓயாமல் இதுக்கு வந்து வேலை செய்துகிட்டே இருக்கிறான். இப்படி புலன்களையும் மனதையும் விஞ்ஞான மயத்தையும் அகங்காரத்தையும் நாம் யோசனை பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது விலகு மனத்தை போகும் பொழுது கடைசியில் நான் யார் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு பொருளுக்கு வியாபகம் வியாபியம்னு 2 பேர் வைப்போம். ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குவோம், அதில் ஒரு கைப்பிடி உப்பை போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணியில் உப்பு இருக்குதுன்னு சொல்லுவோமா, உப்பில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவோமா? தண்ணியில் உப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா தண்ணி பேர் வியாபகம், அதில் போட்ட உப்பு பேர் வியாபியம். சார் கஷ்டமாக இருக்குது சார், தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. திருப்பி 4 தடவை சொல்லுங்கள். தண்ணீர் வியாபகம், உப்பு வியாபியம். வியாபியம்னா என்ன? ஏதோ ஒன்று அதை சூழ்ந்துருக்கும். உப்பை எது சூழ்ந்துருக்குது? இப்போ தண்ணி சூழ்ந்துருக்கு. தண்ணியை உப்பு சூழ்ந்துருக்குதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது இல்லை. கொஞ்சம் எவ்வளோ கற்பனை பண்ணி பார்த்தாலும் நம்ம ஒவ்வொரு உப்புனுடைய மாலிக்யூலும் சோடியம் குளோரைடும் நிறைய வாட்டர் மாலிக்யூல் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்கிறாங்க. சோடியம் பொட்டாசியம் போன்றதுக்கெல்லாம் 40 வாட்டர் மாலிக்யூல் மேலே மூடி இருக்குமா? உண்மையில் சயின்ஸ்லேயே இது கரெக்டு தான். அப்போது ஒவ்வொன்றையும் சூழ்ந்திருப்பது வியாபகம், சூழப்பட்டிருப்பது வியாபியம். இந்த ஆகாயம் வியாபகம், உள்ள இருக்கிற பொருளெல்லாம் வியாபியம். எல்லா பொருளையும் அப்போ ஆகாயம் சூழ்ந்திருக்கும் இல்லையா? உங்களையும் சூழ்ந்திருக்கும் இல்லையா? தியானத்தில் அமர்ந்திருக்கின்ற நான் வியாபகம். அப்போ என்ன ஆகணும்? நீங்கள் நான் என்பது ஆகாயமாயிடும். இப்போ உங்களை நான் ஆகாயமாக நீங்கள் முதல்ல கற்பனை பண்ணுங்க, வியாபகமாக இருங்க. சரி, எனக்குள்ளே என்ன வியாபியம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன இணைக்கிறீங்களோ அதெல்லாம் வியாபியம். தியானம் பண்ணும்பொழுது எதெல்லாம் உங்களுக்கு நினப்பு வருதோ அது எங்கே நடக்குது? உங்களுக்குள்ளே தான் நடக்குது. ஒரு பொருள், அதுலேருந்து ஒரு பொருளை உண்டாக்கலாம். தங்கத்திலேருந்து நிறைய அணிகளை உண்டாக்கலாம். நூலிலேருந்து ஆடைகளை உண்டாக்கலாம். அதிலிருந்து நிறைய உண்டாக்க முடியும். அதை பார்த்தோன்னே, சார் இது துணியில் செய்திருப்பாங்க சார், இது மரத்தில் செய்திருப்பாங்க சார், இது இரும்பில் செய்திருப்பாங்க சார். பார்த்தா மரம் மாதிரியே தெரியுதுங்களே. இல்லை சார், இரும்புக்கு அப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்குறோம்ல. எதனால் செய்யப்பட்டதுன்னு, இதனால் செய்யப்பட்டது எதுன்னு கண்டுபிடிக்க முடியுது நம்மளால். ஒரு பொருளும் அதுக்குண்டான ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும். அறிவு பொருளால் என்ன உண்டாக்க முடியும்? அறிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்.
நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கற்பனையை தான் உண்டாக்க முடியும். அறிவிலிருந்து என்ன உண்டாகும்? கற்பனைகள் உண்டாகும். கல்லிலிருந்து சிலை உண்டாகும். அறிவிலிருந்து கற்பனை உண்டாகும். நீங்கள் தியானத்தில் அமரும் பொழுது அத்தனை கற்பனைகளும் உண்டாக்கிட்டே இருக்கும். உண்டாக்குறவன் யாரு? நீங்க, நான். அளவற்றவன். எத்தனை கற்பனை உண்டாக்கலாம்? அதுக்கு என்ன சார் பஞ்சம்? கற்பனைக்கு என்ன பஞ்சம்? பஞ்சமில்லாமல் கற்பனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கூட இந்த நான் குறையாது. இந்த நான் கற்பனையை தீர்ந்து போச்சுசான்னு சொல்லலாம், ஆனால் நீ தீர்ந்து போயிருக்க மாட்ட. ஒவ்வொரு கற்பனையிலையும் நீ சூழ்ந்திருப்பை. இதை தியானம் பண்ணிப்பார். கண்ணை மூடி எந்த எண்ணம் வந்தாலும், ஆஹா இது என் கற்பனை, ஆகாயமாகி எண்ணில் அது இருக்கிறது. வாழைப்பழத்தை பார்க்குறேன், எண்ணில் இருக்கிறது. அந்த வாழைப்பழம் முழுக்க நான் இருக்கிறேன். கடுகையை நான் நினைக்கிறேன், கடுகை சூழ்ந்து நான் இருக்கிறேன். கடுகு ஒரு எண்ணம் போல. இப்போ நான் ஒரு சொல்கிறேன், மருதமலை. அப்போ உங்கள் ஆகாயத்தில் மருதமலை வந்துருச்சா? மலையே உள்ளே போட்டிங்க பாருங்க, மலை வழி மகாதேவனே. அப்போ உங்கள் ஆகாயம் எவ்வளோ பெருசு பாரு. இப்போ சூரிய மண்டலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அப்படியே கண்ணை மூடி சூரிய மண்டலத்தை பார்க்குறீங்களே, இந்த ஆகாயம் அதையும் சூழ்ந்துருக்குதே. ஆகாயம் இல்லை, நான். என்னில் சூரிய மண்டலம் இருக்கிறது. நீங்கள் எங்கே உலகத்தை எல்லாம் பார்த்தாலும் அது உங்கள்கிட்ட எண்ணமாக வந்தால்தானே அது இருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியவன் அப்படின்னு பண்ணும்போது நான் யார்? குறைவா நிறைவா? எத்தனை பொருள் எடுத்தாலும், இங்கிருந்து எவ்வளவு எடுத்தாலும், எவ்வளவு போட்டாலும், நான் நிறைவிலிருந்து நழுவாதவன் அப்படின்னு ஒரு தியானம் பண்ணுங்களேன். அப்போ நான் குறைவானவன்னு நினைச்சது என்ன? அது பிரமை தானே. இப்போ சரியான சரியான அறிவினால் என்னை நான் கண்டுகொண்டேன், சுயமானேன். இனிமேல் நான் எதையும் செய்வதற்கில்லை, அறிவதற்கில்லை, செய்வதற்கில்லை, அனுபவத்திற்கு ஏதுமில்லை. இந்த மூணும் மறந்துடாதீங்க. அதுதான் சொல்லற. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா அனுபூதி பெற்றனனே அப்படின்றார். மெய்ப்பொருள் பேசினான். இதுதான் அவர் சொன்னார் முருகருக்கு. அருணகிரிநாதர் சொன்ன உடனே என் பிரமம் கெட்டது. அன்று போய் நான் தூக்கி போட்டேன் பாருங்க. பாவ புண்ணியமே இல்லாதவன் ஆயிட்டனே. செய்தாதானே பாவ புண்ணியம்? நான் செய்பவனே இல்லை. பாவ புண்ணியம் நிறைய இருக்குதே, நான் அனுபவிப்பனும் இல்லையே. இருக்கட்டுமே, எவ்வளோப்பா என்ன கொண்ட உங்கள் மூட்டை வந்து பல கோடி இருக்குது சார், இன்னும் பத்தலையே, இன்னும் 100 கோடி கொண்டாங்க. ஏன்? நான் அனுபவிக்க போகிறது இல்லையே. பாவம் செய்திருவேன், நான் செய்ய போகிறது இல்லையே. நான் அறிய போகிறது இல்லையே. அதுதான் சும்மா இரு சொல்லற. இது பிரம்மம் கெட்டு போச்சு. இதுவரை நான் என்னை அறிஞன் என்றும் கர்த்தா என்றும் போக்தா என்றும் ஞாத்தா என்றும் நினைத்து கொண்டிருந்தேன். நான் ஞான மாத்திரம். நான் ஞான வேல், வடிவேல், எல்லாத்தையும் வென்றவன். அதனால வடிவேல். வேல்னா வெல்லுதல்னு சொன்னேன், வென்றவன் அப்படின்னு. இப்போ இந்த பாட்டினுடைய அர்த்தம் பிரமம் கெட மெய்ப்பொருள் பேசியவா என்பதை நம்ம ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிட்டோம். இப்போ என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எனதுன்னு சொன்னனே, அதை பற்றி ஒன்றுமே நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்களே. அது ஒன்று இருக்கிறதுனால தான் எனக்கு பிரமையாக இருந்தது. நான் என்னை கண்டுபிடிச்ச பிறகு இருக்க போதே அது. அதை நான் என்ன பண்ண போகிறது சார்? என்னை அறிவது மட்டும் பத்தாதுங்க. இந்த ஜெகன் நாயகனையும் அறியணும். இந்த ஜெகத்துக்கு நாயகன் ஒருத்தர் இருக்கிறான், அதையும் நம்ம அறியணும். அதை நம்ம இன்னைக்கு அறிய வேண்டாம், அடுத்த வகுப்பில் அறிவோம். அது அறிஞ்சோம்னா இந்த பாட்டு மட்டும் நிறைவடையும்.
இன்னும் மேலும் மேலும் நாம் சிந்தனை தூண்டும் பாடல்களாக இருக்குது. பிரமையில் பாதி தான் கேட்டிருக்குது. என்னை பற்றிய பிரமை கேட்டுது. நான் கடவுளுங்கிறத இன்னும் நான் ஒத்துக்கலை. அந்த பிரமையில் என்ன இருக்கிறோம்? நான் இன்னும் ஜீவபோதம்னு நினச்சிட்டு இருக்கேன். அறிவுடையவன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஜீவனில் இருக்கின்ற அறிவாக தான் நினைக்கிறேன். ஜீவபோதம். இந்த ஜீவபோதத்தையும் விடணும், சிவபோதத்தையும் விடணும், தற்போதமாக இருக்கணும், தானே அறிவாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த லெக்சர் முடியாது. நிறைய செய்வோம். நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்ஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நம. ஹரிஹி ஓம்.